ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக செஞ்சுருவாங்க. அந்தளவுக்கு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்கள் தோட்டத்து கொடியில் விளைஞ்சிருந்த பீர்க்கங்காய். சட்டுன்னு டைம் ஆயிடுச்சு, டைம் இல்லையே அப்படின்ற எந்த டென்ஷனும் இருக்க வேண்டியதில்லை. ஒரு 3 பீர்க்கங்காய் அல்லது 4 பீர்க்கங்காய் போதுமானது. அதை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு அந்த பட்டையெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. அடுத்து அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ரொம்ப சிம்பிள் தான். கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் சின்னதாகவும் இருக்கலாம், பெரியதாகவும் இருக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம். ப்ளஸ் சீரகம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அடுத்து வானொலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வச்சுட்டு அதில் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயத்தை அதில் வெங்காயம் வந்து இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வச்சு வதக்கணும். அப்போ வச்சு அது வரையிலும் பொறுமையாக வதக்கணும். வதக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து எந்த மசாலா பொருளும் சேர்க்க போகிறதில்லை. அந்த மிளகா காரமும் நமக்கு இதோட டேஸ்ட் இந்த வயசு கொஞ்சம் அதனால் வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வதக்கணும். வதக்கிட்டு பொன்னிறம் வந்ததும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை எடுத்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வேக விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சால் தான் அந்த வெங்காயம், கருவேப்பிலை அந்த எண்ணெயில் வதங்க இந்த காய்கறி டேஸ்ட் செஞ்சு கொடுக்கும். அடுத்து சீரகம் எங்கேயும் போட்டுக்கணும் பாருங்கள். அதனால் அந்த காயத்தை தேய்ச்சி போட்டு தேய்ச்சி போடணும். ப்ளஸ் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு இதுக்கு தேவையான தண்ணீர் எவ்வளோனா இப்போ 3 காய் எடுத்து அப்ராக்சிமேட் பச்சைக்கெலாம் வச்சுருக்காரு. காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போடணும். அதை விட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றினா வந்து 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டாலும் 3 பீர்க்கங்காய்க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 2 டம்ளர்னா 2 பீர்க்கங்காய் 1 டம்ளர். அதனால் உங்களுக்கா தெரியும் அந்த காய் போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இது வந்து வெறும் பண்ணி அந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவரோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டி நல்ல கிரேவி பதத்துக்கு வரும். உடனே இறக்கிறாதீங்க, நல்லா இருக்காது. தேவையான உப்பெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எந்த லெவலில் இருக்கும். என்னடா சிம்பிளாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது மாதிரி செஞ்சு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பீர்க்கங்காயில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லது.